ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 13 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க மீனா மட்டும் மாலை கட்டிட்டே இருக்காங்க. வேற எல்லாருமே தூங்கிடுறாங்க. இப்போ முத்து எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு போய் காஃபி போட்டுட்டு வந்து கொடுக்குறாரு. அப்போனே ஐயோ நான் மறந்தில சர்க்கரை போடக்கூட மறந்துட்டேன் அப்படின்னோடனே, இப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க காட்டுற அக்கறையே எனக்கு இனிப்பா இருக்குன்னோடனே, இங்க தான் நான் சீனி போட ஆத்திட்டு வரேன்னோடனே, வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. அப்புறமா பூவெல்லாம் கட்டி முடிச்சு வண்டி வந்துருது. எல்லாமே வண்டியில ஏத்துறாங்க. ஏத்திட்டு அதுல நின்னு முத்து வந்து 2 மாலைய கையில வச்சு ஃபோட்டோலாம் எடுக்குறாரு. எடுத்துட்டு அவர் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி, நான் 1/2 மணி நேரத்துல மாலை வந்துரும் சொல்லிடுறாரு. அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா, ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ முத்து வேற திட்டுறாரு. "இவன் என்ன யார்ட்டயோ பேசிட்டு இருக்கானோனே, அவங்க ஒய்ஃப் கிட்ட கூட பேசுவான்ல" அப்படின்னோனே, அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னோனே, சரி லவ் பண்ற பொண்ணா இருக்கும், புடிச்ச பொண்ணா இருக்கும். நீங்க ஏன் திட்டுறீங்க? அவர் எடுத்துட்டு போவாருன்னோனே, முத்து வந்து டிரைவர் கிட்ட, "டேய் ஒழுங்கா போய் வண்டிய சேர்த்துருடா, எங்கேயும் வண்டிய நிப்பாட்டிறாதடா" அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. இங்க சிட்டியோட ஆட்கள் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி, அந்த வண்டி அங்க வந்துருச்சு அப்படின்னு சொன்னோனே, இப்ப அவங்க வந்து அண்ணே வண்டி டயர் பஞ்சரா இருக்குன்னோனே, இவரு ஃபோன் பேசிட்டே வண்டிய ஒரு இடத்துல விட்டுட்டு, அவர் பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இந்த மாரி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அத வேற பார்க்கணும். நீ வைடி சொன்னா கேட்க மாட்டியா? வை வைன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. அதுக்குள்ள இவிங்க வண்டிய எடுத்துட்டு போயிடுறாங்க. ஐய்யயோ! வண்டி யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கடி, வைடி ஃபோனன்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. இங்க மண்டபத்துல என்ன ஆகுதுன்னா, இன்னும் மாலை மட்டும் வரலன்னோனே, அங்க கொஞ்சம் பிரச்சனை ஆயிருது. அப்போனே அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, அவன் ஏத்தி அனுப்பிட்டேன்னு சொன்னா, எனக்கு 10 நிமிஷத்துல வந்துரும்னு சொல்லிட்டு, முத்துக்கு கால் பண்ணி கேட்கும்போது, முத்து என்ன சொல்றாருன்னா, 10 நிமிஷத்துல வந்துரும்டா, இன்னுமா வரல? வழி மாறி எங்கேயோ போயிட்டான் போல. இரு நான் டிரைவருக்கு கால் பண்ணிட்டு உனக்கு கூப்பிடுறேன்னு சொல்றாரு. இங்க பார்த்தா, அவர் ஏற்கனவே ஒரு 10 வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கிறாரு சொல்லிட்டு, அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, அவர் நடந்தத சொன்னோனே, முத்து பயங்கர டென்ஷன்ல வீட்லருந்து கிளம்புறாரு. மீனாவும் கூடவே வராங்க. இப்ப இங்க வந்து அவர்கிட்ட கேட்கும்போது, "அண்ணே என் வண்டி போயிருச்சுன்னோனே, எதுனாச்சும் டியூ கட்டாம விட்டுருக்கியாடான்னு" சொல்லிட்டு முத்து என்ன நினைக்கிறாருன்னா, பாலை யார் தூக்க போறா? வண்டிய தான் தூக்கியிருக்காங்க. இவன் மேல தான் ஏதோ பிரச்சனைங்கிற மாரி நினைக்கிறாரு. சரி இரு இன்னும் 20 நிமிஷம் தானே ஆயிருக்கு. வண்டிய எடுத்துட்டு போய் சிட்டிய தாண்டியிருக்க மாட்டாய்ங்க. தேடிறலாம்னு சொல்லி போகும்போது இப்போ முத்துக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு நம்பர்லேருந்து அந்த தலைவர் கால் பண்றாரு. கால் பண்ணி, "இங்க பாரு, இன்னும் என்ன மாலை இன்னும் வந்து சேரல" அப்படின்னு கேட்கும்போது, இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, "இல்ல மாலை கொண்டு வந்த வண்டிய தூக்கிட்டானுங்கன்னோனே, என்ன தங்கத்திலயா மாலை கட்டி விட்ட?" அப்படின்னோனே, இப்போ முத்து அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, அவர் வந்து திட்டுறாரு. "இன்னும் 1/2 மணி நேரத்துல மாலை மண்டபத்துக்கு வராட்டி, நான் 2 மாலையோட வருவேன். ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு உன் ஃப்ரெண்டுக்கு" அப்படின்னோனே, இப்போ முத்து என்ன செய்றதுன்னே தெரியாம இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்